நம்ம எல்லாருமே வந்து எனி டைம் பிஸியாக இருக்கோம். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, தூங்குறதுக்கு டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். எப்போ கேட்டாலும் பிஸியாக இருக்கும், பிஸியாக இருக்கும், பிஸியாக இருக்கும். ஏதாவது கெட் டுகெதர் போனோன்னா பிஸியாக இருக்கும். இந்த மாதிரியான பிஸியான லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் டீப் டவுன் யோசிச்சு பார்த்தா நம்ம டு டூ லிஸ்ட்டுன்னு போட்டு நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா கிடையாது. மந்த் எண்ட் ரிவ்யூ, இயர் எண்ட் ரிவ்யூ நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இருக்கும். பிஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் பிஸியாக இருக்குது. ஆனால் நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா ப்ரொடக்டிவாக இருக்கீங்களான்னு. நிறைய பேர், நான் உட்பட, நான் ப்ரொடக்டிவாக இல்லை, பிஸியாக தான் இருக்கேன். ஸோ இதை வந்து பிஸியாக இல்லாமல் ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ முழுசாக பாருங்கள். ப்ரொடக்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினிஷன் படி டூயிங் அ லாட், நிறைய பண்ணுறது. அண்ட் அந்த நிறைய பண்ணுறதை வந்து நம்ம கரெக்டாக முடிக்கிறோமா, அவுட்கம் நல்லா வருதா, குட் ரிசல்ட்ஸ் கிடைக்குதா, அண்ட் நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குதுல்ல, இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்கள், உங்கள் எல்லா பிஸி டைமும் இந்த ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை எப்படி 5 டைம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஒரு ஆத்தரான லைக் 4000 வீக் அப்படின்ற ஒரு புக்கோட ஆத்தரான ஆலிவர் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸை 3 3s பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 3 என்னன்னா 3 hours ஆஃப் டீப் ஒர்க். அந்த 3 மணி நேரம் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கோல், அந்த கோல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கும்ல, அதுக்காக ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்குறோம். இது ஏன் இந்த 3 hours அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்டார்ட் ஆஃப் த இதில் வந்து நமக்கு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 500 நம்ம கொடுக்குற எனர்ஜியை விட 500% வந்து ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 hours வந்து நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு டெஃபினட் கோல் வச்சு அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து செம்ம ஆசமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 hours வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் 3 வந்து 3 ஷார்ட்டர் டாஸ்க்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டி டாஸ்க் வந்து இது அர்ஜென்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வந்து அது என்னதான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கான ஒரு இதுவே வராது. ஏன்னா வேறு பெரிய பெரிய கோல்ஸ் வந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்டான 3 கோல்ஸை எடுத்து முடிக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, டெலிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து யார்ட்டாவது ஃபீட்பேக் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து கால் செட் பண்ணுறது, மீட்டிங் செட் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்ஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து we can do it within 10 minutes இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும். இந்த ஷார்ட்டர் 3 கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாரு. தேர்ட் 3 வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், லைக் வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்காக நமக்காக நம்ம பேசிக்கான லைஃப் திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ண சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனிங்காக இருக்கட்டும், இல்லை லாண்ட்ரி டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணி வைக்கிறது, அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் புக் ரீட் பண்ணுறது, ஜேர்னலிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் உங்களோட டெய்லி டாஸ்க்ஸாக இருக்கும். உங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காக இருக்கிற டாஸ்க்காக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து இதெல்லாம் முடிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே வந்து நம்ம மோஸ்ட் ப்ரொடக்டிவாக இருப்போம். நார்மலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத விட இந்த மாதிரி டாஸ்க்ஸை பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்பயும் இருக்கிறத விட 5 மடங்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. இதை சம்மரைஸ் பண்ணணும்னா நம்ம ஆத்தர் வந்து 3 விஷயம் சொல்கிறாரு. 3 3s பிரிச்சுக்க சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் 3 வந்து 3 hours ஆஃப் டீப் ஒர்க், செகண்ட் 3 வந்து 3 ஷார்ட்டர் டாஸ்க்கு, தேர்ட் 3 வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. இதை பண்ணலைனாலும் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இது அதுன்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி பிரித்து 3 கோல்ஸ் இது பண்ணி அச்சீவ் பண்ணும்போது நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் திங்காக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் இல்லை ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.